கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் மணமேடு கிராமத்தை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. இவரது 7 வயது மகளான கிருத்திகா அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் தனது தந்தையிடம் தின்பண்டம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனால் திருநாவுக்கரசு 5 ரூபாய் நாணயத்தை கொடுத்து கடையில் தின்பண்டம் வாங்கிக் கொள்ளுமாறும் நாணயத்தை பத்திரமாக கொண்டு செல்லுமாறும் கூறியுள்ளார். இதனால் 5 ரூபாய் நாணயத்தை வாயில் போட்டபடி சிறுமி சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நாணயத்தை சிறுமி விழுங்கியுள்ளார். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தனது தந்தையிடம் ஓடி வந்து நாணயத்தை விழுங்கிவிட்டதாக கூறியுள்ளார். இதனால் பதறி துடித்த திருநாவுக்கரசு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் நாணயத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் தொண்டையில் சிக்கிய நாணயம் உள்ளே சென்று விட்டது. இதனால் சிறுமியை பக்கத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினர். இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறுமி கிருத்திகா அனுமதிக்கப்பட்டார். அங்கு டாக்டர்கள் சிறுமிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது உணவு குழாய் பகுதியில் நாணயம் இருப்பதை கண்டறிந்தனர். அப்போது மூச்சு திணறலால் சிறுமி அவதியுறவே உடனடியாக மருத்துவர் குழு சிறுமியின் உணவு குழாயில் அடைப்பட்டு கிடந்த நாணயத்தை அறுவை சிகிச்சை எதுவும் செய்யாமல் வெளியே எடுத்தனர். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். தற்போது சிறுமி நலமுடன் உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.